வணக்கம். இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு 11th எக்ஸசைஸ் 11.2க்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி 11.1 பார்த்துட்டோம். 11.1ல இருக்கிற ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? 11.2 நமக்கு ஜென்ரலா என்னன்னு தெரியும் நமக்குன்னா, ஒரு இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை நான் இன்டகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு நியூ ஃபங்க்ஷன் கிடைக்கும் இல்லைங்களா? ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி, இது ஒரு நியூ ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஏதாவது நம்ம வெறும் எக்ஸ் தான் பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டெகிரல் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி, அதாவது எக்ஸுக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்தது அப்படின்னா அதை எப்படி எழுதுனா 1/a ஜி ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி பிளஸ் சி எழுத போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்டெகிரல் போட்டுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் பவர் 6 dx. நான் என்ன சொல்லியிருக்கேன், 1/a எழுதணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ அப்போ 1/1 இல்லைங்களா? நமக்கு பவர்ல இருந்த ஃபார்முலா என்ன, இன்டெகிரல் எக்ஸ் பவர் n dx அப்படின்னா எக்ஸ் பவர் n பிளஸ் 1/n பிளஸ் 1 பிளஸ் சி, இதான ஃபார்முலா. அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 5 பவரை மட்டும் ஆட் பண்ணிக்க போறோம். 6 பிளஸ் 1/6 பிளஸ் 1 பிளஸ் சி, இது வந்து ஃபார்முலா. சரிங்களா? இப்போ 1/1 நமக்கு 1 தான். ஸோ 1 into anything 1 தான் வரும். சாரி, 1 into anything அந்த நம்பர்ஸ் தான் என்னன்றது வரும். எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் பவர் 6 பிளஸ் 1 என்ன வரும், 7/7 பிளஸ் 6. இவ்வளோதாங்க ஆன்சர். இன்டெகிரல் எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் பவர் 6 dx. இப்போ அதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். நமக்கு தெரியும் பவர் வந்து 1 இருந்ததுன்னா 1/x பண்ணா log x. ஆனா இது 1 விட அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், டினாமினேட்டர் மேல கொண்டு போயிடுங்க. இன்டெகிரல் 1/2 மைனஸ் 3x பவர் 4 dx. இப்ப என்ன பண்ணலாம், இது நம்ம மேல கொண்டு போனோம் அப்படின்னா 2 மைனஸ் 3x ஹோல் பவர் மைனஸ் 4 dx. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னன்னு தெரியும், எக்ஸ் பவர் n பிளஸ் 1/n பிளஸ் 1ன்றது ஃபார்முலா தெரியும். நம்ம ஏஎக்ஸா இருந்துன்னா முன்னாடி என்ன போடணும், 1/a போடணும். அப்ப இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு பாருங்க, -3. அப்ப இது என்ன பண்ணணும்னா 1/-3. சரிங்களா? இப்போ இதுக்கான ரூல், எக்ஸ் பவர் எனிதிங் என்ன இருக்கோ அதோட ஒரு 1 ஆட் பண்ணணும். அதை கீழவும் நம்ம எழுதணும். பிளஸ் சி, மைனஸ் மேல கொண்டு போயிடலாம். நம்ம -1/3 2 மைனஸ் 3x -4ல 1 போச்சுன்னா -3/-3 பிளஸ் சி. ஓகேவா? இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். 3 3s are 9 ஆயிடும். இப்போ 1/9 பவர் நெகட்டிவ்ல இருக்கு, கீழே கொண்டு வந்தா என்ன ஆயிடும் அப்படின்னா பாசிட்டிவா மாறிடும். தட்ஸ் ஆல். சரிங்களா? அடுத்தது இது ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர் ரூட்டோட வேல்யூ வேணா 1/2. ஸ்கொயர் ரூட்ன்றதுனால 1/2. கியூப் ரூட்டா இருந்ததுன்னா 1/3. ஃபோர்த்தா இருந்ததுன்னா 1/4. இதுக்கு நம்ம இன்டெகிரல் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டெகிரல் நான் இது எப்படி எழுதலாம், 3x plus 2 ஹோல் பவர் 1/2 dx. ஆஸ் பர் ரூல் ஏஎக்ஸ்ன்னு இருக்கா, ஏஎக்ஸ் அப்படின்னா 1/a எழுதுறோமா. அப்போ 1/a வேல்யூ 3. இப்போ எக்ஸ் பவர் n அர்த்தம். இது ஃபுல்லா எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் பவர் n பிளஸ் 1/n பிளஸ் 1. 3x பிளஸ் 2 1/2. இது ஃபுல்லா எக்ஸா கன்சிடர் பண்ணிக்கணும். பிளஸ் 1 1/2 பிளஸ் 1 பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 1/3 3x பிளஸ் 2. இது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 1 2s are 2 ஆயிடும் இல்லைங்களா? சரி, இங்க டினாமினேட்டரும் அதே மாதிரி தான். இதெல்லாம் பேசிக் ரூல் இல்லையா? 3x பிளஸ் 2 பவர் ஆட் பண்ணீங்கன்னா 3/2 பிளஸ் சி பை 3/2. அதாவது ஒரு டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் இந்த தலைகீழா மாறுங்க. அப்போ 2 இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அப்போ 9 ஆயிடும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்க நோட்டிபிகேஷன் நாங்க அனுப்புற வீடியோஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். தேங்க்யூ.